கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் தேவ செய்திக்கு நேராக செல்லலாம். யோபு 2:10 நாம் வாசிக்க கேட்கலாம். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது நாம் வாசித்த இந்த பகுதியில் பார்த்தா யோபுடைய மனைவி சொல்லுகிறார், நீ இவ்வளவு கஷ்டப்பட்டும் இவ்வளவு இழப்புகள் இழந்தும் இப்படி உடல் நோய்பட்டு உருக்குலைந்து உட்கார்ந்துருக்கிற, அப்போ கூட இன்னும் அந்த தேவனை நீ நல்லவர் என்று சொல்லுகிறாயே, தேவனை துதிக்கின்றாயே, நீ அந்த தேவனை தூசித்து ஜீவனை விடு, நீ அந்த தேவனை தூசித்து ஜீவனை விடு அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு தான் யோபு சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? கர்த்தருடைய கைகளில் நன்மையை பெற்ற நாம் அவருடைய கரத்தில் தீமையை பெற வேண்டாமோ அப்படின்னு சொன்னான். அவர் கரத்தில் இருந்து இப்பொழுது தீமை வந்திருக்கிறது, இந்த தீமையை நாம் பெற வேண்டாமோ? மனசார இந்த தீமைக்கு தன்னை அர்ப்பணித்து அந்த தீமையை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அந்த தீமையோடு தேவனோடு பயணம் செய்வோம் என்று அவன் சொல்லுகிறான். இவை எல்லாவற்றிலும் யோபு தேவனை குறை சொல்லவில்லை. சகிச்சுக்கிட்டு அப்படியே போய் கொண்டு இருப்பது யோபுனுடைய வாழ்க்கை. இன்றைக்கும் கூட இந்த எண்ணம் இன்றைக்கு நம்முடைய சபைகளில் விசுவாச பிள்ளைகளுக்குள்ளே, இன்றைக்கி கிறிஸ்தவ உலகத்துக்குள்ளே இது மாதிரி அநேக யோபுகள் இருக்கிறார்கள். எல்லாமே யோபு மாதிரி தான் இருக்கிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனங்கள், இந்த யோபுனுடைய வார்த்தைகளை பார்த்தா ரொம்ப நல்லது மாதிரி தெரியுது. என்ன சொல்லிட்டாரு? நல்லதான்னு சொல்கிறாரு. கர்த்தர் நன்மை செஞ்சார், இப்போ தீமை செய்கிறாரு. நன்மையை வாங்கிக்கிட்ட மாதிரி தீமையை நம்ம வாங்கிக்க வேண்டியது தானே. இதில் என்ன? யோபு அதை சந்தோஷமாக வாங்கி அதை அனுபவிச்சுக்கிட்டு தோத்திரம் அட்டி எந்த திம்சம் பண்ணனாலும் தோத்திரம் ஆண்டவரே நீங்கள் ரொம்ப அடிக்கிறீங்க, பரவாயில்ல, நன்றி, இப்படி போய்கிட்டே இருக்கிறது. இது நல்லது தானே அப்படிங்கிற ஒரு உணர்வு தேவ பிள்ளைகளுக்குள்ளே யோபுவுக்கு அன்னைக்கு இருந்துச்சு. இன்றைக்கி உலகம் முழுவதும் எல்லா மக்களுக்குள்ளேயும் இருக்குது. ஒரு தீமை வந்தால் அந்த தீமைக்கு கர்த்தர் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு துணிகரமான ஒரு வார்த்தையை அப்படி அள்ளி வீசுகிறது. யோபு காலம் எவ்வளோ பெரிய காலம் தெரியுமா? ஆபிரகாமுக்கு முந்தின மனுஷன் அவன் யோபு. பைபிள்லேயே முதல் புஸ்தகம் அதுதான். யோபு புஸ்தகத்தில் விசேஷமாக என்ன தெரியுமா? அவனாலும் சரி, அவனுடைய நண்பர்கள் ஆனாலும் சரி, அவன் நண்பர்கள் யோபு மாதிரி நண்பர்கள் இருக்கவே கூடாது. வந்தானுங்க, பார்த்தானுங்க, உருக்குலைஞ்சு கிடக்கிறத பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு கிட்டையே போக முடியல, கையை காலை உதறிக்கிட்டு ஐயோ எங்கள் யோபு இப்படி ஆகிட்டானே உட்காந்துக்கிட்டானுங்க தூரமாக. அப்புறம் மெல்ல மெல்ல கிட்ட வந்தானுங்க. வந்து என்ன சொல்கிறானுங்க? ஏன்பா இப்படி ஆச்சு? யோபு சொல்கிறான், தெரியலையே, நான் நல்லவனாக இருந்தேன், உத்தமனாக இருந்தேன், நல்லவனாக இருந்தேன், ஆனாலும் எனக்கு இவ்வளோ பெரிய வேதனையை சர்வ வல்லவர் கொடுத்துட்டாரு, நான் என்ன செய்வேன் அப்படின்னு தான் சொன்னான். பிடிச்சிக்கிட்டானுங்க அப்படியே. அது எப்படி சர்வ வல்லவர் அப்படி செய்வார்? சர்வ வல்லவர் அப்படி செய்கிறவர் தான். ஒருவன் தவறு செய்தால், நீதிமானாக இருந்து ஒருவன் தவறு செய்தால் அவனை கர்த்தர் எல்லாவற்றிலும் அடிப்பார், எல்லாவற்றிலும் பாதிப்பார், கொல்லுவார். அது உண்மைதான். ஆனால் நான் நல்லவனாக இருக்கிறேன், அதனால் எனக்கு எல்லாம் வந்துச்சு அப்படின்னு சர்வ வல்லவர் மேலே நீ சொல்கிறிய. அது எப்படி? 3 பேருமே அப்படியே தான் பேசுகிறான். நீ யோக்கிய மாதிரி பேசாத, நீ கண்டிப்பாக ஏதோ தவறு செய்திருக்கிறாய். உன்னிடத்தில் குற்றம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு தண்டனை வரவே வராது. இவ்வளோ பெரிய பேரிழப்பு வருவதற்கு ஒரே ஒரு காரணம் யோபு, நீ மட்டும்தான். உன் அந்தரங்க வாழ்க்கையில் நீ செய்திருக்கிற மிகப்பெரிய பாவங்கள் உண்டு, அவைகளை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணு, அப்போ தான் உனக்கு விடுதலை கிடைக்கும்னு அவனுக்கு போதிக்கிறாங்க. அவர்களும் சொல்லுகிற காரியம் என்னென்றால், சர்வ வல்லவர் தான் உன்னை அடிக்கிறார், சர்வ வல்லவருடைய கரம் தான் நிர்மூலமாக்குகிறது அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க.
யோபுவும் சொல்கிறான் அதே மாதிரி. ஆனால் அருமையான தேவ பிள்ளைகளே, இதே மேலே படிங்க, அதே 2ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் வாசிப்போம். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்ததியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். இந்த யோபுவுக்கு தீமை செய்தது யார் என்று சொல்லுகிறார்? வேதம் என்ன சொல்லுகிறது? அப்பொழுது சாத்தான் புறப்பட்டு போய் யோபுவுக்கு இந்த வியாதியை அவன் மேலே போட்டான். எங்கிருந்து போட்டான்? உச்சந்தலை முதல் போட்டான், உள்ளங்கால் வரையிலும் அது அப்படியே பற்றி எரியுது. பெரிய பெரிய கொப்பளங்கள் வந்து அப்படியே ஓட்டு எடுத்து சுரண்டிக்கிட்டு தாள முடியாமல் அப்படியே தவிச்சுக்கிட்டு உருக்குலைந்து போய் உட்கார்ந்துருக்கிறான் யோபு. இதை செய்தது யாருடைய கரம்? இந்த தீமையை யோபுவுக்கு கொடுத்தது யாருடைய கரம்? சாத்தானுடைய கரம். அல்லேலூயா சொல்லுவோமா? சாத்தானுடைய கரம். ஆனால் யோபு யாருடைய கரம் என்று சொல்லுகிறார்? சர்வ வல்லவருடைய கரம் எனக்கு இந்த தீமையை செய்தது என்று சொல்லுகிறார். அது யோபுவுடைய ஆர்கியூமெண்ட் முழுவதும் என்னென்னா, நான் முழுக்க முழுக்க நல்லவனாக இருந்தேன், எந்த முகாந்தரமும் இல்லாமல் தேவன் என்னை தாக்கிவிட்டார். இதுதான் முகாந்தரம். ஒன்றுமே இல்லாமல் சர்வ வல்லவருக்கு எல்லா ஞானமும் இருக்குது. யோபுவுக்கு ஒரு பயம், கர்த்தரை குறித்து ஒரு தெளிவு, ஞானம் இல்லாதபடியினால்தான், இந்த குழப்பத்தில் ஜீவித்தபடியினால்தான், குழப்பம்னு சொல்லக்கூடாது, இந்த விஷயத்தில் அவன் ஸ்ட்ராங்காக இருக்கிறான். கர்த்தர் தான் இதை செய்கிறாரு, பின்ன யார் செய்கிறா? அவர் செய்யலாம், வேறு யார் செய்வா? ஒரு 2 பகுதி மட்டும் நான் சொல்கிறேன். யோபு 30ஆம் அதிகாரத்தில் 21 23 வரையிலும் உள்ள வசனங்கள். என்மேல் கொடூரமுள்ளவராக மாறினீர், உம்முடைய கரத்தின் வல்லமையால் என்னை விரோதிக்கிறீர். நீர் என்னை தூக்கி என்னை காற்றிலே பறக்கவிட்டு என்னை பயத்தினால் உருகி போக பண்ணுகிறீர். சகல ஜீவாத்துமாக்களுக்கும் குறிக்கப்பட்ட தாபரமாகிய மரணத்துக்கு என்னை ஒப்புக்கொடுப்பீர் என்று அறிவேன். என்மேல் கொடூரமுள்ளவராக நீர் மாறினீர், அப்புறம் உம்முடைய கரத்தின் வல்லமையால் என்னை விரோதிக்கிறீர். உம்முடைய கரத்தின் வல்லமையால் என்னை விரோதிக்கிறீர். நீர் என்னை தூக்கி என்னை காற்றிலே பறக்கவிட்டு, ஆமா பந்தாடுறீங்க, என்னை தூக்கி காத்துல பறக்க விட்டு என்னை பயத்தினால் உருகி போக பண்ணுகிறீர். சகல ஜீவாத்துமாக்களுக்கும் குறிக்கப்பட்ட தாபரமாகிய மரணத்துக்கு என்னை ஒப்புக்கொடுப்பீர் என்று அறிவேன். சரி, இன்னொரு பகுதி யோபு 24 23 25 வரைக்கும். தேவன் அவனுக்கு சுகவாழ்வை கட்டளையிட்டால் அதின்மேல் உறுதியாய் நம்பிக்கை வைக்கிறான். ஆனாலும் அவருடைய கண்கள் அப்படிப்பட்டவர்களின் வழிகளுக்கு விரோதமாய் இருக்கிறது. அவர்கள் கொஞ்சம் காலம் உயர்ந்திருந்து காணாமற் போய் தாழ்த்தப்பட்டு மற்ற எல்லாரை போலவும் அடக்கப்படுகிறார்கள். கதிர்களின் நுனியைப் போல அறுக்கப்படுகிறார்கள். அப்படி இல்லை என்று என்னை பொய்யனாக்கி என் வார்த்தைகளை வியத்தமாக்கத்தக்கவன் யார் என்றான். அருமையான தேவ பிள்ளைகளே, இங்கே யோபு சொல்கிறாரு, ஒருவனுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு, சுகவாழ்வை கொடுக்குறாரு, நல்லா கொடுக்குறாரு, நல்ல செழிப்பாக்கிட்டு அதன் மேல் அவன் நம்பிக்கை வச்சு அந்த காரியங்கள் மேலே அவன் கவனம் எடுத்து அவன் வாழ்க்கையில் அவன் முன்னேறிட்டு இருக்கும்போது அந்த கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஆனாலும் அவருடைய கண்கள் அப்படிப்பட்டவர்களின் வழிகளுக்கு விரோதமாக இருக்கிறது. பாருங்க, சுகவாழ்வை கொடுக்குறாரு, கொடுத்துட்டு கர்த்தரே அவர்களுக்கு விரோதமாக மாறிவிடுகிறார். மாறிட்டு அவங்க கையிலிருந்து எல்லாவற்றையும் பறிக்கிறார், எல்லாத்தையும் அழிக்கிறார். அவர் செய்யலைன்னா வேற யார் அதை செய்கிறா? யார் செய்கிறா சொல்லு? என் வாய் பொய்னா அதை நிரூபித்து காட்டு. கர்த்தர் அப்படியா? இவன் அப்படி நம்பி இருந்தான் பாருங்க. கர்த்தர் யோபு மாதிரி பெரிய மனுஷன் யாரும் இல்லை, செல்வம் பெற்றவன். ஆனால் கர்த்தர் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, இனி அடுத்தது அழிக்க போறாரு. அவருடைய கரம் கொடூரமாக மாறி எனக்கு விரோதமாகி எல்லாவற்றையும் எடுக்க போகிறது. அவர் அது செய்வார், பாருங்க செய்வார். அவனுக்கு ஆபத்து வரும் என்கின்ற எண்ணம் அவனுக்குள்ளே இருந்து இதை யார் நடப்பிப்பார்? சர்வ வல்லவரே நடப்பிப்பார். அவருடைய கொடூரமான கரத்தின் தாக்குதல் எனக்கு வரப்போகுது. இப்படி அவன் நம்பிக்கை கொண்டு இருந்தான் பாருங்க, அவன் பயந்து கொண்டு இருந்தான் பாருங்க.
அவன் பயந்த காரியம் அவனுக்கு வந்தது. கர்த்தர் அப்படிப்பட்டவரா சொல்லுங்க? நம்ம குழந்தைகளுக்கு ஆசீர்வாதங்களை எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு எல்லாத்தையும் அழித்து அவனை அப்படியே விடணும்னு ஆசைப்படுவோமா? எந்த தகப்பனாவது அப்படி நினைப்பானா? சபைகளே கூட அப்படிப்பட்ட போதனைகள் கூட இருக்குது. கடவுள் உன்னை ஆசீர்வதித்தால் அந்த ஆசீர்வாதத்தின் மேல் நீ கவனம் வைப்பாயானால் ஆண்டவர் உன் கையிலிருந்து பிடுங்கி விடுவார். மகனே, மகளே, இதை நம்புகிறாங்க. சென்னையில் நான் இருந்தபோது பெரிய மரக்கடை, பெரிய கோடீஸ்வரன் அவன். நாங்கள் இருந்த சர்ச்சுக்கு அந்த அம்மா விசுவாசி வரும். நான் அவங்க வீட்டுக்கு போனேன்னா அந்த அம்மா நகை நட்டு எதுவும் போடாது, வெள்ளை சேலை கட்டி உட்காந்துருக்கும். பெரிய கோடீஸ்வரி. அது சொல்லுது என்கிட்ட, ஐயா பெட்டி நிறைய தங்கம், அப்படி எண்ண முடியாது, அவ்வளவு கோல்டு நகைகள் போட்டு வச்சுருக்கிறேன். நான் போடுறதில்லைங்குது. பீரோ நிறைய பணம். பெருமையாக சொல்லும், ஐயா என் குழந்தைகளுக்கு முத்தம் கூட கொடுக்க மாட்டேன் ஐயா நான் அப்படிங்கும். சின்ன குட்டி பிள்ளைங்க. ஏன் அப்படின்னா என்னிலும் அதிகமாய் நீ யாரையாவது நேசித்தால் நீ எனக்கு சீசன் அல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்லிக்கிறார், எங்கள் போதகர் போதிச்சிருக்கிறார். அதனால் நான் என் குழந்தைகளுக்கு நான் முத்தம் கொடுத்துட்டா கூட தேவன் அதை பார்ப்பார். என் குழந்தை மேலே நான் அதிகமாக ஒரு பாசம் வச்சுட்டா கூட அந்த குழந்தை மேலே நீ அதிகமாக பாசம் வைக்கிறியா நீயே அப்படி அந்த குழந்தை மேலே கொல்லுவார். குழந்தைக்கு தீமை வந்துடும் ஐயா. அதனால் நான் குழந்தைய கூட முத்தம் கூட கொடுக்க மாட்டேன், அப்படியே விட்டுட்டு ஹல்லேலூயா சொல்லிட்டு இருப்பேன். எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான ஒரு எண்ணம். கடவுள் குழந்தைகளை கொடுத்தா நேசிக்கணுங்க. நீ முத்தம் கொடுக்கலன்னா வேறு யார் முத்தம் கொடுப்பா? உன் கை அரவணைச்சு அந்த குழந்தையை பாதுகாத்து வளர்க்கலைன்னா வேறு யார் வளர்ப்பா? நீ அந்த குழந்தைய கடவுளை விட அதிகமாக நேசிச்சிருவியா? நீ அந்த குழந்தை மேலே நீ அன்பு செலுத்துறத பார்த்து உன்னை பொறாமைப்படுகிற அளவுக்கு தேவன் என்ன இழிவான புத்தி உள்ளவரா? கேவலமானவர் ஆண்டவர். ஆண்டவர் உனக்கு ஒரு காடு தோட்டம் கொடுத்தா அந்த தோட்டத்தில் விதை விதைச்சு வெள்ளாமையை வளர வச்சா நீ அதில் கவனம் செலுத்தினா கடவுள் கோவிச்சுக்குவாரா? நீ தோட்டத்து மேலே கவனம் செலுத்துறேன்னு. கவனம் செலுத்தினா தானே விவசாயம் வளரும். நீ செய்கிற வேலையிலே நீ கவனமாயிரு. நீ அப்படி கவனமாயிருந்தால் நீ நீசனுக்கு முன்பாக நிற்கல, நீ ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கிறாய் என்று கர்த்தர் சொல்றாரு. கடவுள் கொடுத்த வீட்டின் மேலே கவனமாயிரு. கடவுள் கொடுத்த குழந்தைகள் மேலே கவனமாயிரு. கடவுள் கொடுத்த ஒரு கார் கொடுத்தா கூட அந்த கார் மேலே கவனமாயிரு. அதை சுத்தம் பண்ணு, அதை பளிச்சுன்னு வச்சுக்கோ. கடவுள் கொடுத்த ஒரு காடு தோட்டம் இருந்தால் கூட விதை நெல் விதைச்சேன்னா அது கவனமாயிரு. ஒரு வேலை கொடுத்தா கவனமாயிரு. அதுதான் தேவனுக்கு பிடிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் எண்ணிலும் அதிகமாக யார் மேலேயாவது அன்பு கூர்ந்து விட்டால் தேவன் உங்களுடைய கையில் கிரியைகளை அழித்து விடுவார். ஐயோ, நகை நட்டு போட்டால் அதனால தான் நகையெல்லாம் கழட்டிடுறது. அதனால தான் கலர் சீலை போடுறதில்ல, வெள்ளை சீலை கட்டுறது. இதெல்லாம் ஒரு தேவையில்லாத ஒரு பயங்கள். அந்த மாதிரி பயத்தினால தான் யோபு அவனுடைய வாழ்க்கை அப்படி இருந்துச்சு. அவன் கண்ணு முன்னாடியே எல்லாமே போச்சு. அருமையான தேவ பிள்ளைகளே, உன் பிள்ளைகள் மேலே நீ காட்டுற அன்பை விட தேவனுடைய அன்பு உண்மையிலேயும் உன் குழந்தை மேலே இருக்குது. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமான வேலையின் மேலும் உனக்கு கொடுத்திருக்கிற வீடின் மேலும் நிலபலன்கள் மேலும் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது, தேவனுடைய நேசம் இருக்கிறது. நீ மனைவியை நேசிச்சிட்டீன்னா உன் மேலே பரமப்பட்டுருவார் ஆண்டவர். நீ எந்த அளவுக்கு உன் மனைவியை நேசிக்கிறாயோ அதை பார்த்து சந்தோஷப்படுவார். என்ன தப்பான எண்ணங்கள் இதெல்லாம். கர்த்தருடைய கரம் கொடுமையாக இருந்து உன் செல்வங்களை உன் பிள்ளைகளை அழித்து விடுவார். என்னையா ஒரு புத்தி. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நன்மையும் செய்வார், அவர் கரம் தீமையும் செய்யும் என்பதுதான் இன்றைக்கு யோபுவினுடைய தவறான எண்ணம். அவன் கர்த்தரற்ற எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் மேலே பக்தியாக இருந்தால் பாருங்க, அது தப்பு இல்லை. அதுதான் அவனுக்கு சிநேகிதருக்கு பிடிக்கல. நீ உன்னை யோக்கியன்னு சொல்லி சொல்லி ஆண்டவர்கிட்ட துதிச்சுட்டு இருக்கிற பாரு, அது எங்களுக்கு பிடிக்கல. ஒரு அயோக்கியன் தேவனை துதிக்கலாமா? ஏண்டா நீ ஒரு யோக்கியனா, நீ அயோக்கியன். இவ்வளவு கெட்டு சீரழிஞ்சு எல்லாமே அழிஞ்சு போன பிறகு நான் யோக்கியன் அழுதுட்டு இருக்கிறேன். அதுதான் யோபினுடைய சிநேகிதர்கள் நிதானம் இல்லாமல் பேசினார்கள்.
அல்லையா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம். ஆனால் யோபுவுக்கு தெரியல, அவன் என்ன பண்ணுறான்னு அவனுக்கு தெரியல, அவனை உணர்த்துறதுக்கு ஆள் இல்லை. அவன் சொல்கிறான், ஒரு வசனத்தில் கேட்குறான், என் சிநேகிதரே, நான் ஏதாவது தப்பு செஞ்சுருந்தேன்னா எனக்கு அதை சொல்லுங்க, என்னை உணர்த்துங்க, நான் உணர்ந்துக்கிறேன், நான் திருந்திக்கிறேங்கிறான். நிறைய சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் சொல்கிறது எதுவுமே என் ஆத்துமா ஏற்றுக்கலையே, நான் அப்படி இல்லையே. முட்டையினுடைய வெள்ளைக்கருவில் சுவை இருக்குமா, அது மாதிரி உங்கள் பேச்சில் சுவை இல்லை, என் ஆத்மா அதை எடுக்கலை, அது ஆத்மாவுக்கு ஆறுதலும் இல்லை, என் ஆத்மாவுக்கு ஒரு தேறுதலும் இல்லை. ஆகவே உங்கள் வார்த்தைகள் வீண், நீங்கள் என்னை விட்டு நீங்கள் போய்விட்டால் கூட எனக்கு நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அல்லையா சொல்லுவோமா? கடைசியில் தான் கர்த்தர் அவனுக்கு அறிவை உணர்த்தி, தேவன் சகலவற்றையும் செய்ய வல்லவர், அவருடைய கரத்தில் நன்மை மட்டுமே இருக்கிறது. அல்லேலூயா. தீமை சாத்தானிடத்தில் இருக்குது. தீமைக்கு கேட்டு திறந்து விடுறது நான் அல்ல, அது என் வேலை இல்லை, உன் வேலை. நீ தான் பிசாசுக்கு இடம் கொடுக்குற, அப்புறம் அவன் வாழ்க்கையை அழிக்கும்போது அதையும் தூக்கி எம்எல்ஏ போடுற, இந்த மாதிரி குற்றமெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொன்னார். அதுதான் யோபு புஸ்தகத்தில் தேவ பிள்ளைகளாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம். நன்மை வரும் என்று காத்திருந்தேன், ஆனால் எனக்கு தீமையே வந்தது. ஆனால் அதுக்கு என்ன காரணம், அதுக்கு நான் என்ன செய்தேன், அதை நான் கண்டுபிடிக்கவே இல்லை. ஆனாலும் கண்டுபிடிக்கவே இல்லை, அதுக்குள்ளே கர்த்தர் மேலே போட்டாச்சு. சர்வ வல்லவருடைய கொடூரமான கரம் என்னை தாக்கி என்னை அழித்து விட்டது. இந்த மாதிரி உன்னை நீதிமானாக்கிறதுக்கு என்னை குற்றவாளியாக்காத யோபு, எச்சரிக்கையாயிரு. ஆகவே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சு கொள்ள முடிகிறது. சோத்திரம். யோபுவை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். யோபுவுக்கு வியாதி, பலவீனங்கள், நோய் கொடுத்து அழிக்கிறவன் சாத்தான். அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தரின் கரம் என்றைக்கும் நமக்கு நன்மை செய்கிறது, பிசாசின் கரம் எப்பொழுதுமே தீமை செய்கிறது. இதை நீங்கள் பிரித்து பழகலைன்னா, இதை பிரித்து சொல்ல தெரியலைன்னா என்ன செய்ய முடியாது. நாமும் யோபு தான். இதை பிரித்து பழகிக்கிட்டால் இது ஒரு அறிவு, தேவன் நல்லவர் என்கின்ற ஒரு அறிவு நமக்கு வர வேண்டியது அவசியம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் நல்லவர் என்கின்ற ஒரு அறிவு இருக்குல்ல, அதான் அவனுக்கு அறிவும் ஞானமும் தெளிவும் இல்லாதவன். அதனால தான் எபேசியர் சொல்லுது, தேவனை குறித்து ஞானமும் அறிவும் தெளிவும் உண்டாகும்படி உங்கள் மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு தேவனுக்கு முன்பாக நீங்கள் உங்களுடைய இருதயத்தை திறந்து வைங்க. பாருங்கள், எனக்கு கண் பார்வை மங்களாக இருந்த காலத்தில் ஒரு கொஞ்சம் பகுதி தான் எனக்கு தெரியும். ஒரு நிதானமாக இந்த சுசீலாமாவுக்கு அந்த பக்கமெல்லாம் யாருன்னே எனக்கு தெரியாது. ஏதோ நிழல் உட்காந்துட்டு போகுது, நிழல் மாதிரி என்னமோ அசையுது, அப்படி தான் பார்த்துட்டு இருந்தேன் நான். ஆனால் இந்த கண் ஆப்ரேஷன் பண்ணிச்சு பாருங்கள், தெளிவாக தெரியுது. அந்த லாஸ்ட்டில் இந்த கண்ணாடி ஓட்டு உட்காந்துருக்குறாங்க ஒரு பாஸ்டரமா வரைக்கும் எனக்கு தெளிவாக தெரியுது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா இப்போ என் கண்களில் என்ன வந்துருச்சு? பார்வை வந்துருச்சு, தெளிவு வந்துருச்சு, அறிவு வந்துருச்சு. ஒரு மனதிலும் அதே மாதிரி ஒரு அறிவு, ஒரு மனக்கண் திறக்கப்படணும். தேவனை பற்றின ஒரு அறிவும் தெளிவும் இல்லாத ஒரு இடத்துல நம்ம எத்தனை நாள் உட்கார்ந்துருப்போம் சொல்லுங்க? நீங்கள் சர்ச்சுக்கு வர்றது எதுக்கு தெரியுமா? தேவனை பற்றி அறிவை கற்றுக்கொள்ள, தேவனை பற்றி ஒரு தெளிவை கற்றுக்கொள்ள தான் நீங்கள் வரீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். யார் சொல்லி தருவா? தேவன் தான் நமக்கு சொல்லி தருவார். தேவன் தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு அதை வெளிச்சம் கொடுப்பார், அவர்கள் அதை போதிப்பார்கள், அதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே ஸ்தோத்திரம். தேவனை கற்றுக்கொள்ளும்படி நாம் சபைக்கு வரணும். இன்றைக்கி அநேக அந்த மாதிரி யோபுகள் இன்றைக்கி நிறைய இருக்கிறாங்க. அந்த லிஸ்ட்டில் நம்ம சர்ச்சு இருக்கக்கூடாது. இந்த தத்துவம் நமக்கு வேண்டாம். கர்த்தர் நன்மையும் செய்வார், அவர் கரம் தீமையும் செய்யும் அப்படிங்கிற அந்த ஃபிலாசபி, அந்த தத்துவம் அது ஆள் மனசில் பதிஞ்சு கிடக்குது. அருமையான தேவ பிள்ளைகளே, எதெடுத்தாலும் தேவன் மேலே கூசாமல் பழி போடுறது. அந்த ஆண்டவன் ஏன் இப்படி செஞ்சான், அந்த ஆண்டவருக்கு கண் இல்லையா, காது இல்லையா அப்படின்னு அந்த மாதிரி பேசுகிற குணம் இன்றைக்கி எல்லாருக்கும் சகஜமாக போச்சு. இன்றைக்கி அப்படியே கேஷுவலாக இருக்குது எல்லாருமே இல்லையும். அதுதான் மாறணும். அந்த எண்ணம் மாறுச்சுனாவே நீங்கள் தேவனிடத்தில் சரியாய் ஜெபிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அல்லேலூயா. கேட்டு பெற்றுக்கொள்வீர்கள்.
யாரை வெறுக்கணும் அவனை வெறுக்க தெரிஞ்சுக்குவீங்க. யாரை நேசிக்கணும் அவங்கள நேசிக்க தெரிஞ்சுக்குவீங்க. உங்களுக்கு அறிவில்லாதனால தான் என் ஜனங்கள் சங்காரம் ஆகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரிங்க, அப்போது நீங்களும் நானும் சுகமாக இருக்கவே தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு சுகத்தை பற்றி எடுக்கிறேன். நீங்கள் எல்லாவற்றிலும் வேலையிலும் சரி, செல்வத்திலையும் சரி, ஐஸ்வர்யத்தில், ஆசீர்வாதத்தில், செழிப்பில், எல்லாத்துலேயும் நிறைவாக இருக்கணும். அதுதான் தேவனுடைய விருப்பம். நீங்கள் எங்கேயுமே குறைஞ்சிருக்கிறதெல்லாம் தேவனுக்கு விருப்பமே கிடையாது, விருப்பமே கிடையாது. அதை முதல்ல வச்சுக்கோங்க. அப்போ சுகத்தை பற்றி சொல்கிறேன். நிறைய நேரங்களில் வேதனை, வியாதியில் இருக்கிறவர்களுடைய புலம்பல் எப்படி இருக்குது தெரியுமா? பாருங்கள், ரொம்ப கஷ்டம். கடவுள் தான் இந்த வியாதியை கொடுத்துட்டாரு. எதுக்கு கொடுத்தாரு? நான் திருந்துறதுக்கு, இந்த வியாதி வழுகியாய் நான் இன்னும் ஆண்டவரை கிட்டி சேருவதற்காக தேவன் எனக்கு இந்த துன்பமான வியாதியை கொடுத்தாரு. தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீ திருந்துறதுக்கு இந்த வியாதி தான் வேணுமா? பரலோகத்தில் தேவன் வியாதியெல்லாம் மூட்டை கட்டி வச்சிருக்கிறாரா? தூக்கி இதுக்கு உருட்டி விடுறாரா? பரலோகத்தில் தீமையே கிடையாது. அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். பரலோகத்தில் தேவனிடத்தில் எந்த தீமையும் கிடையாது. இதெல்லாம் ஆண்டவர் உருவாக்குறதில்ல. நான் போக போக தேவனுடைய செய்தியில் கொண்டு வருவேன் பாருங்க. நீங்கள் ஃபியூர் ஆயிருவீங்க. கடவுள் எவ்வளோ நல்லவர் என்பதை புரிந்து கொள்வீங்க. நீங்கள் கொஞ்சம் நேரம் என் கூட இந்த செய்தியில் நீங்கள் கடந்து வாங்க. வாரத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை தானே போகாட்டி கிடக்குது, முதல் ஞாயிற்றுக்கிழமை போகலாம், அப்படியெல்லாம் இல்லை. ஒரு வாரம் கூட மிஸ் பண்ணாமல் வந்துக்கிட்டே இருங்க. இது பாடம். இது பரலோக தேவனுடைய வெளிப்பாடுகளை பெறும் நேரம். அல்லையிலே சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள், நீங்கள் சுகமாக இருக்கவே தேவன் விரும்புகிறார். சில வேளையில் இந்த உலகத்தில் வியாதிப்பட்டால் டாக்டர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட போய் மருந்து மாத்திரைகளை வாங்கி சாப்பிட்றோம், சுகமாயிருது. அதை கோச்சுக்கு வர தேவனு இல்லை. அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். கோச்சுக்க மாட்டார். நீ சுகமாரு, அதான் எனக்கு பிரியம் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். இங்கே வேதத்தில் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், மார்க் 2:17, லூக்கா 5:31 எல்லாம் நான் வாசிக்கும்போது ஒரே ஒரு வசனம் மட்டும் படிங்க. மத்தேயு 9:12 மட்டும் படிங்க. இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. ஆமாம், வைத்தியன், டாக்டரு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் தேவை அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு தேவையில்லை. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டுட்டீங்கன்னா, நோய்பட்டுட்டீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் விசுவாசத்தில் நீங்கள் சுகம் பெற முடியலையா? நீங்கள் டாக்டர்கிட்ட போனால் சுகமாயிரும் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? போங்க, மருந்து வாங்கி சாப்பிடுங்க, சுகமாக இருங்க. அது எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கி ஒரு சர்ச் இருக்குது இங்கே பக்கத்தில். அங்கே மாத்திரை மருந்து ஆஸ்பத்திரி போய் டாக்டர்கிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்டுட்டா 3 மாதத்துக்கு திருவிருந்து தரமாட்டாங்க. அது ஒரு பெரிய பாவமாக நினைக்கிறாங்க. ஆனால் நோய் கடவுள் கொடுத்தாரு, நம்பு. அந்த நோய் மூலமாக நீ பரிசுத்தமாகிறாய் என்று நம்பு. அந்த நோயை வெளியேற்றணும்னு ஏன் போய் மாத்திரை சாப்பிட்ற அப்படின்னு கேட்குறான். அவனை என்ன பண்ணுறது? அருமையான தேவ பிள்ளைகளே, நோயினால் நீ ஆசீர்வதிக்கப்படுவது இல்லை. நோயினாலே நீ வியாதிப்பட்டு செத்து வேணா போயிடுவ. அதனால் நோயை வெளியேற்ற வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள்ளே இருக்கிறது. நீ போய் டாக்டர்கிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்ற, நீ சாப்பிட்டுக்கோ, நீ பிழைச்சா போதுன்னு தான் கர்த்தர் நினைக்கிறாரு தவிர, இந்த மருந்து மாத்திரை எல்லாவற்றையும் இந்த இயற்கையிலிருந்து தேவன் தான் உண்டாக்கி வச்சிருக்கிறார். நீ நாட்டு மருந்து சாப்பிட்டாலும் சரி, நீ இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்டாலும் சரி, அலோபதி மருந்து சாப்பிட்டாலும் சரி, ஹோமியோபதி மருந்து சாப்பிட்டாலும் சரி, என்ன வேணால் சாப்பிடு, நீ சுகமானால் போதும். அல்லையிலே சொல்லுங்க. ஆனால் இது தேவனுடைய அறிவில் இது ஒரு மாம்ச பிரகாரமான சுகமாக்குதலின் ஒரு வழி நடத்துதல். ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் கர்த்தர் சொல்கிறது என்னென்னா, யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். பார்த்தீங்களா? அங்கே சொல்கிறாரு, நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர், நானே உன்னுடைய வைத்தியர், நான் தான் உனக்கு டாக்டர், நான் உனக்கு வியாதி இல்லாமல் உன்னை சுகமாக நான் காப்பாற்றுகிற நல்ல வைத்தியராக இருக்கிறேன். அல்லேலூயா. எப்போ இருப்பேன்? உன் தேவனாய் கர்த்தராக என்னுடைய சத்தத்தை கேட்டு
என்னுடைய நியாயங்கள் நியமங்களை எல்லாம் கவனித்து அதை கடைப்பிடித்து நீ நடந்து வரும்போது உனக்கு ஒரு வியாதியும் வராது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். நானே உன் பரிகாரியாக இருந்து உன்னை பராமரித்து உன்னை ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதான் ஆவிக்குரிய ரீதியிலே நாம் சுகம் பெற்றுக்கொள்வது. தேவனை நம்பி அவருக்கு பிரியமாய் நடப்பதினால் வியாதியே வராது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். வியாதியே முதல்ல வராது. அந்த மாதிரி உன்னை காப்பாற்றுவேன். பாருங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது அப்போஸ்தலர் 10:38 சொல்கிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணி இருந்தார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமைகளை அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராக குணமாக்குறவராக அவர் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுகம் தருபவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க, யாருக்குமே ஒரு இந்த வியாதியை வச்சுக்கோ, நீ திருந்துறதுக்கு இந்த வியாதி வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி பாவமாக பண்ணுற இந்த வியாதியை வச்சுக்கோ, எங்கேயுமே தரல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை விடுதலையாக்க, வியாதியஸ்தர்களை சுகமாக்குகிறவராக, நன்மை செய்கிறவராக தான் சுற்றி திரிந்தார். அப்போ இயேசு சுகமாக்குகிறவர், அங்கே பிதாவாகிய தேவன் சுகமாக்குகிறவர். அப்போஸ்தலரை குறித்து பார்க்கும்போது அப்போஸ்தலர் கைகளில் தேவன் பலத்த கிரியைகளை செய்தார். அநேக வியாதியஸ்தர்களை அவர்கள் சுகமாக்கி அதிசயங்கள் அற்புதங்களை திரளாய் கர்த்தர் செய்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே அப்போஸ்தலர் மூலமாக ஜனங்கள் தேவனுடைய சுகத்தை பெற்றுக்கொண்டு வந்தார்கள். அதனால் சபை கூடி வரும் போதெல்லாம் தேவனுடைய சுகமளிக்கும் வல்லமை சபைகளில் கிரியை செய்து கொண்டே இருந்தது. சபையிலே தேவனுடைய சுகமாக்குகிற வல்லமை கிரியை செய்கிறது. அல்லேலூயா. ஆகவே இப்படி திருச்சபைக்குள்ள சுகம், அப்போஸ்தலர்கள் இடத்திலிருந்து சுகம், இயேசுவின் இடத்திலிருந்து சுகம், தேவனிடத்திலிருந்து சுகம், அப்படியே அலையலையாய் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சுகம் சுகம் சுகம், எங்கும் சுகமே. அல்லேலூயா. ஆமென். இது ஒரு தேவனை பற்றின ஒரு அறிவு. இதை பெற்றுக்கொள்ளும் போது, இதை கேட்கும் போதே கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னும் கூட சுகத்திற்காக தேவன் என்னென்ன வழிகளை தேவன் வச்சிருக்கார் தெரியுமா? பைபிளில் பாருங்க. சோத்திரம். யாக்கோபு 5:13 நான் வாசிக்கும் போது, ஒருவன் துன்பப்பட்டால் அவன் ஜெபம் பண்ண கடவன். ஒருவேளை வியாதியிலே நீ துன்பப்பட்டு கொண்டு இருப்பாயானால் கர்த்தர் சொல்லாரு, முதல்ல அப்பா நீ ஜெபம் பண்ணு, முதல்ல மகளே நீ ஜெபம் பண்ணு, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், நீ முதல்ல ஜெபம் பண்ணு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? உன் ஜெபமே போதுமானது, உன் ஜெபமே போதுமானது. ஒருவேளை நீ ஜெபம் பண்ணி உனக்கு சுகம் கிடைக்கல அப்படின்னு சொன்னா, அடுத்த வசனம் சொல்லுகிறது 14ஆம் வசனத்துல, நீ சபையின் மூப்பர்களை வரவழைத்து, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாய் இருந்தால் சங்கீதம் பாட கடவன், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். ஆமென். கர்த்தர் அவனை எழுப்பிடுவார். விசுவாசம் குறைவா இருக்குதா? அப்ப என்ன செய்யுங்க? ஒரு சப்போர்ட்டுக்கு எண்ணெய் பூசி ஜெபிக்கும்படி நீங்கள் உங்கள் சபை மூப்பரை கூப்பிடுங்க, சபை ஊழியரை கூப்பிடுங்க, ஒரு சக விசுவாசியை கூட கூப்பிடுங்க. அவங்க வந்து உங்கள் மேலே எண்ணெய் பூசி உங்களுக்காக ஜெபம் பண்ணினால் அந்த ஜெபத்தில் விசுவாசம் இருக்கிறது, அந்த ஜெபத்தில் உங்கள் விசுவாசம் தூண்டப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். அப்போது ஒரு சிலருக்கு பார்த்தா தான் நம்புவேன், பார்க்காம எனக்கு விசுவாசம் வராது யானேன்னா, சரி நீ பார்க்குற மாதிரி ஒரு மருந்து எண்ணெய் அதை எடுத்து ஒரு மூப்பர், ஒரு சகோதரிக்கு, ஒரு சகோதரனுக்கு எண்ணெய் பூசி அந்த வியாதி உள்ள இடத்துல எண்ணெய் பூசி அவங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறார்கள். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லுது அது. அதாவது எந்த இடத்துல வியாதியோ அந்த இடத்துல அவர்கள் வந்து என்ன செய்கிறார்கள்? ஆமாம், எண்ணெயை வைத்து கை வைத்து எண்ணெய் வைத்து ஜெபிக்கும்போது அங்கே விசுவாசம் தூண்டப்பட்டு, விசுவாச பற்றாக்குறையில் இருக்கிறவர்களுக்கு தேவன் அந்த இடத்துல விசுவாசத்தை அந்த இடத்துல உண்டாக்கி அவர்கள் சுகம் பெற்றுக்கொள்ளும்படி தேவன் அங்கே உதவி செய்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசம் தான் எல்லாவற்றுக்கும் என்ன வேண்டும்? விசுவாசம். விசுவாசம்தான்
உன்னை என்ன செய்து சுகமாக்குது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, 16ஆம் வசனத்தை படிமா. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. ஆமாம், இப்போ அடுத்தது சொல்கிறாரு, அப்பவும் சுகமாகலையா? அப்போ என்ன செய்யுங்க, நீங்கள் அந்த ஊழியக்காரர்கள் வந்து உங்களுக்கு உணர்த்தும் போது நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த ஏதோ ஒரு குற்றம் இருந்தால் நீங்கள் அந்த குற்றம் குறைகளை ஒருவருக்கொருவர் அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, அங்கே ஊழியக்காரர்களுக்கு ஒரு அதிகாரம், நீங்கள் போய் எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் என்று ஒரு வார்த்தை இருக்குது. அதுதான் இன்றைக்கி ஆர்சியிலெல்லாம் அந்த ஃபாதர் கூண்டுக்குள்ளே உட்காந்துக்குவார். அது லைனு, ஏகப்பட்ட லைனு ஜனங்க அப்படியே வந்து அவங்களுடைய பாவத்தை அறிக்கை பண்ணுவாங்க. வெளியில் சொல்ல தெரியாது, குசு குசுன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபாதர் ஐயா கேட்டுக்கிட்டு அந்த ஃபாதர் அவங்களுக்காக மன்னிக்கிறேன் அப்படின்னு ஜெபம் பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சமாதானமாயிரும், அப்படியே போயிடுவாங்க. இப்படி ஒரு உள்ளத்துக்குள்ளே ஒரு பாவத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு அது வியாதி ஆகுது. அந்த பாவத்தை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணிட்டா சுகம் கிடைக்குது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம், நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தப்போ அவங்க வீட்டில் இந்த மாதிரி சொன்னாங்க, அவங்களுடைய பிள்ளைகள் இப்படி சில விஷயங்கள் அகப்பட்டு கஷ்டப்படுகிறார்கள். அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்னால், ஐயா கோச்சுக்காதீங்க, ஒரு உண்மையை சொல்கிறேன், என் மனசில் அப்படியே ஒரு குறுகுறுப்பாகவே இருக்குது, சொல்லுமா அப்படின்னு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2 பேர் காதல் ஜோடி, அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணி அவங்க 2 பேர்த்தையும் கல்யாணம் பண்ணி வச்சு அவங்கள அனுப்பிச்சி வச்சுட்டோம். அப்போது அந்த பெற்றோர்கள் வந்து எங்கள் வீட்டு முன்னாடி நின்று பயங்கரமாக சாபம் விட்டாங்க, மண்ணெல்லாம் வாரி தூத்தி விட்டு போனாங்க. இன்றைக்கி அந்த பாவம் இன்றைக்கி எங்களை பிடிச்சி வச்சோ, எங்கள் பிள்ளைகள் பாடுபடுகிறார்கள். இது ஒருவேளை நாங்கள் அந்த செஞ்ச அந்த பாவம் இன்றைக்கி எங்களை பாதிக்குதுன்னு நினைக்கிறேன், என் பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க, அந்த பாவம் தான் நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அழுகுது அப்படியே. அப்போ அவர் கணவரும் இருந்தார், அவரை வர சொல்லி அப்போ சோத்திரம் நான் சொன்னேன், இதுதான் உங்களுக்கு பிரச்சனையாய் தெரிகிறதா என்றால் நீங்கள் ஏன் கஷ்டப்படாதீங்க, இங்கே தேவன் சொல்கிறார், அந்த பாவத்தை அந்த குற்றத்தை நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க, அறிக்கையிடுங்கள், அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்கள். அப்படியே அந்த கண்ணீர்லேயே நீ ஜெபம் பண்ணுங்க. அப்படியே ஜெபம் பண்ண சொன்னேன். ஆண்டவரே இது எங்களுக்கு பாவமாக தெரியும், இந்த பாவத்தை எங்களுக்கு மன்னியும். அப்போவே அழுதாங்க, அப்போவே கதறினாங்க, அந்த பாவம் எங்கள் பிள்ளைகளை பாதிக்குது, எங்கள் மனசில் இப்போது உறுத்தலாக இருக்குது, இந்த பாவத்தை எங்களுக்கு மன்னியும் மன்னியும்னு கதறி ஜெபிச்சாங்க, அழுது கீழே புலம்புனாங்க. நானும் அவங்களுக்காக அந்த நேரத்தில் அழுதுட்டேன், ஆண்டவரே இவங்களை மன்னிச்சிருங்க ஜெபிக்கிறேன். அப்போது ஸ்தோத்திரம், அந்த இடத்துல கர்த்தர் இறங்கினார். அல்லேலூயா சொல்லுவோமா? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் அதான் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அது உண்மையும் நீதியும் உள்ளதாக இருக்கிறது. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த இடத்துல உன்னுடைய பாவத்தை நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அறிக்கை செய்து ஜெபம் பண்ணும்போது இடத்துல இயேசுவின் ரத்தம் வந்து உங்கள் பாவங்களை கழுவுகிறது. உங்கள் வியாதிக்கு, உங்கள் பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிற உங்கள் துன்பத்திற்கு காரணமாக இருக்கிற அந்த பாவத்தை இயேசுவின் ரத்தம் கழுவி போடுகிறது, உங்களை நீதிமான்களாக்குகிறது. அல்லேலூயா. நீதிமான்கள் செய்கிற ஊக்கமான ஜெபத்திற்கு அதிக பலன் உண்டு. சுகம் பெற்றுக்கிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க, கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அவங்க பிள்ளைகள் சரியாயிட்டாங்க, கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அவங்க வாழ்க்கையில் பெரிய சமாதானம் தேவன் தந்து விட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவே நீங்களும் நானும் சுகமாக இருப்பதற்கு தேவன் என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்கிறார் பாருங்க. இந்த காரியங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்போ அடுத்தது அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அடுத்தது நாம் சுகம் பெறுவதற்கு இன்னொரு வாய்ப்பை தேவன் தருகிறார். படிங்க. அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. பார்த்தீங்களா? இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல், அதுக்கு மேல் வசனத்தில் வாசிக்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுலின் கைகளில் கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்து கொண்டிருந்தார்.
ஆனால் எல்லாரும் அவர்கிட்ட போய் நெருக்க முடியல, சுகம் பெற முடியல. அப்போ என்ன செய்கிறாங்க, அவங்க மேலே அவர் உருமாலைகளை எடுத்து போடுறார். அதை தொட்டவங்கெல்லாம் சுகப்பட்டுக்கிறாங்க. கச்சைகளை கழட்டி வீசுறார், அதை தொட்டவங்கெல்லாம் சுகப்பட்டுக்கிறாங்க. கட்சிப்புகளை தூக்கி போடுறார், அதை தொட்டவங்கெல்லாம் சுகப்பட்டுருக்கிறாங்க. இது கூட இப்படி கூட கர்த்தர் சுகம் தருகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம், அற்புதம் பாருங்க. மார்க்கு 5ஆம் அதிகாரம் 28 கூட இப்படி வாசிக்கிறோம். 12 வருஷம் பெருமாடுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தால், வைத்தியர்களிடத்தில் போய் சற்றேனும் சுகமடையல. அப்போ இயேசு கிறிஸ்துவிடத்தில் போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சுகம் பெறுவேன் என்று நம்பினா, அதே மாதிரியே அவள் போய் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. அந்த ஸ்திரீயானவள் அந்த நேரத்தில் சுகத்தை பெற்றுக்கொண்டாள். அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போய்விட்டது, அவள் சுகம் பெற்றுக்கொண்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, கர்த்தருடைய சுகம். அதே மாதிரி அவள் ஒருத்தி மாத்திரம் இல்லை. இந்த வசனத்தை படிங்க, மார்க்கு 6:56. அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வெளிகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அந்த ஸ்திரீ ஒருத்தி மட்டும் இல்லை, அநேக மக்கள் ஆண்டவர்கிட்ட ஒரு உத்தரவு கேட்குறாங்க. சந்தை வெளிகளில் ஜனக்கூட்டம் நிறைந்திருக்கிற இடத்துல, ஆண்டவரே நீங்கள் நடந்து போகும்போது உங்கள் வஸ்திரத்தை இப்படி லேசாக தொட்டுக்கிறோமே, அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம், தொட்டுக்கிறோமே அப்படின்னு சொல்லி உத்தரவு கேட்டுக்கிட்டாங்க. இயேசு சரின்ட்டாரு. இயேசு நடந்து போகிறாரு, அவருடைய வஸ்திரத்தை தொட்ட யாவரும் சுகம் பெற்றார்கள். இப்போ இயேசு தொடணும்னு இல்லை, அவரை தொட்டவங்க எல்லாம் சுகம் பெறாங்க, அவர் வஸ்திரத்தை தொட்டவங்கெல்லாம் சுகம் பெறாங்க. அற்புதமாக இல்லைங்களா? அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இப்படியெல்லாம் இயேசு கிறிஸ்து தேவன் நம்மை சுகமாக்குவதற்கு அவர் எவ்வளோ வழிகளை வச்சுருக்கார் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆபிரகாம் சார்லஸ்ன்னு ஒரு ஊழியக்காரர். அந்த ஊழியக்காரர் மீட்டிங்கில் நான் இங்கே திருச்செங்கோட்டில் தான் நடந்துச்சு, நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு அம்மா ஒரு ஏக்கத்தோடு ஏங்கி கண்ணீரோடு அழுதுகிட்டு இருந்துச்சு. அவர் அப்படியே பிரசங்கம் ஜாலியாக சிரிச்சுட்டு தான் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் என்ன பண்ணார், கட்சிப்பை கையில் பாக்கெட்டில் எடுத்தார். எடுத்து இப்படி சுற்றி இது பண்ணிட்டு அந்த அம்மா குறிப்பிட்டம்மா, இந்தா வச்சுக்கோ, நோய் இருக்கிற இடத்த வச்சுக்கோ அப்படின்னாரு. போட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அந்த அம்மா மேடையில் ஏறி ஓடி வருது. அந்த அம்மாவுக்கு பிரஸ்ட் கேன்சர் இருந்திருக்குது. பிரஸ்ட் கேன்சர் அது கட்டி மறைஞ்சு போச்சு. அது மேலே ஓடி வந்து அவ்வளவு சந்தோஷம். ஐயா கொடுத்த கட்சிப்பை என் மார்பில் வச்சேன், அந்த கட்டி இப்போ காணாமல் போயிடுச்சுன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அற்புதம் நடக்குது. ஒரு நாள் ஜீவானந்தம் ஐயா இப்போ அவர் காலமாகிட்டார். அவர் இங்கெல்லாம் ஈரோட்டில் நிறைய கூட்டம் நடத்தியிருக்கிறார். அவர் வந்தாவே நிறைய பேய் பிசாசெல்லாம் ஆடிக்கிட்டு ஓடிக்கிட்டு கிடக்கும், பயங்கரமாக இருக்கும். அப்போது ரொம்ப தூரம், கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர்லேருந்து ஒரு பேஷண்ட்டை ஒரு ஐயா கையால் வராதவர், அவரை தூக்கிட்டு வராங்க வண்டியில் போட்டுக்கிட்டு வந்து பார்த்தா கூட்டம் முடிஞ்சே போச்சு. கூட்டம் முடிஞ்சிருச்சு ஐயா, கூட்டம் முடிஞ்சு போச்சு, கிரவுண்டு பூரா காலியாக போச்சு. உடனே அவர் எங்கே தங்கியிருக்கிறாருன்னு கேட்டு அங்கே ஓடினாங்க. அங்கே போனால் அவர் ரூமை காலி பண்ணிவிட்டு அவர் கிளம்பி மெட்ராஸ் போயிட்டார். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ ஸ்தோத்திரம். அப்போ அந்த ஜனங்க அவங்க ஒரு காரியம் செஞ்சாங்க. ஐயா எங்கே படுத்திருந்தாருன்னு கேட்டாங்க. இந்த ரூமில் தான் படுத்திருந்தார். உடனே தூக்கங்கடா அவனை அப்படின்னு அப்படியே தூக்கிட்டு வந்து அந்த வியாதியஸ்தில் அவர் படுத்திருந்த கட்டல் மேலே படுக்க வச்சாங்க. படுத்துக்கிட்டு சுற்றி முட்டி போட்டுக்கிட்டு, ஏசப்பா நாங்கள் விசுவாசத்தோடு வந்தோம், உங்கள் ஊழியக்காரர் அவர் கை தொட்டால் சுகமாயிருவார்னு. ஆனால் அவர் இல்லை. இருந்தாலும் அவருடைய படுக்கையில் போட்டு, இந்த படுக்கையில் தான் அந்த தேவ மனுஷன் படுத்திருந்தார், அவருடைய சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுது கிரியை செய்யட்டும், என் சகோதரர் சுகமாகட்டுன்னு எல்லாம் ஏகமாக ஜெபம் பண்ணாங்க. டக்குன்னு எந்திரிச்சிட்டான் அந்த மனுஷன். அல்லேலூயா சொல்லுவோமா? டக்குன்னு எந்திரிச்சிட்டான், சுகமாகி விட்டது, அவன் எழுந்து கொண்டான். நடந்த சம்பவங்கள் இதெல்லாம். அருமையான தேவ பிள்ளைகளை, ஒரு 2 கண் பார்வை இல்லாத ஒரு பெண் 3 நாளாய் கூட்டத்தில் வந்து பரிதவிக்கிறா. 3ஆவது நாள் கூட்டம் முடியுது, மேலே கிட்ட வந்துட்டா. அந்த ஊழியக்காரர் இங்கும் அங்குமாய் நடந்து அவர் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவர் கவனமாக கேட்டுட்டு இருக்கிறா அவருடைய செய்தியை. அதே மாதிரி அவருடைய காலடி, அவர் நடமாடுகிற பகுதியை அவர் அப்படியே நிதானிக்கிறார். கண்ணு தெரியல, எப்படி நிதானிச்சாலும் தெரில. ஆனால்
அவர் கிட்ட வந்தோடனே டப்புன்னு எட்டி பிடிச்சிக்கிட்டான். அவள் வஸ்திரத்தை பிடிச்சிட்டான். அவர் ஒன்றுமே பண்ணல, அப்படியே விட்டார். அப்படியே கொஞ்ச நேரம் அவள் இயேசுவேன்னு கத்தி அழுதா. அவ்வளோதான். அடுத்த நிமிஷம் அவள் 2 கண்ணும் திறந்துருச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு இப்படியெல்லாம் அற்புதங்கள் நடக்குது, தேவ ஊழியக்காரர்கள் மூலமாய் நடக்குது. ஒரு ஊழியக்காரனை நீங்கள் தேவனுடைய அழைப்பு இல்லாமல், தேவனுடைய வல்லமை இல்லாமல், கிருபைகள் இல்லாமல் தேவன் ஒரு ஊழியக்காரனையும் அனுப்புறதில்லை. அப்போஸ்தலர்களை அவர் தெரிந்தெடுத்து அவர்களை அனுப்பும்போது அவர்கள் மேல் கைகளை வைத்து நீங்கள் புறப்பட்டு போய் வியாதியஸ்தலை சுகமாக்குங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், குஷ்ரோகிகளை சுகமாக்குங்கள், மரித்தோரையும் உயிரோடு எழுப்புங்கள் என்று சொல்லி அதிகாரம் கொடுத்ததால் தேவன் ஒவ்வொரு ஊழியர்களையும் அனுப்பி வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்போ சோத்திரம். ஊழியக்காரர்களை நாம் எப்படி பார்க்கிறோம், எப்படி நேசிக்கிறோம், அதை பொறுத்து தான் அற்புதம் நடக்கும். இவன் தீர்க்கதரிசி என்று நம்பி அவனுக்கு ஒரு கலச தண்ணீர் கொடுத்தால் அதனுடைய பலனை நீ பெறாமல் போகவே மாட்டாய் என்றார். அப்போ என்னுடைய ஊழியக்காரர் எனக்கு ஆசீர்வாதம், அவரிடத்துல எனக்கு சுகம் கிடைக்கும், அவரிடத்துல எனக்கு செல்வம் கிடைக்கும், அவரோடு கூட நான் இணைந்திருக்கும் போது பரலோக தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த ஊழியக்காரர் மூலம் எனக்கு கிடைக்கும். ஒரு தேவ மனிதன் கண்ணுக்கு தெரிய உன் விசுவாசத்திற்காக தேவன் ஒரு ஊழியனைத்தான் அனுப்பி இருக்கிறார். ஊழியர்களை நம்ம அப்படி நேசிக்கணும். இன்னைக்கு அசால்ட்டாக ஊழியர்களை என்ன செஞ்சிடறாங்க, டேமேஜ் பண்ணிடுறாங்க. அப்புறம் இந்த ஒரு சகோதரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஊழியர் மேலே ஒரு கண்ணியம், ஒரு மரியாதை இருக்குது. அவங்க நல்லா கர்த்தருடைய ஊழியக்காரர் மேலே மதிப்பாக இருக்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து ஒரு சகோதரியை சந்திக்கிறாங்க. அவங்க எல்லாம் பரவாயில்ல, ஆனால் அந்த பால் பாஸ்ட்ரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயங்களாக சொல்லி அவங்க மனசில் சில சங்கடங்களை உருவாக்குறாங்க. இப்படியெல்லாம் பண்ணுறாரு அவர், தெரியுமா உனக்கு? நல்லதை கேட்குறத விட கெட்ட சமாச்சாரம் பாஸ்டரை பற்றி சொல்லும்போது காது 2 காது அப்படியே விரிச்சிக்குது இந்த சகோதரிக்கு. அப்படியே கவனமாக கொடுத்து கேட்குது. கேட்க கேட்க அந்த இருதயத்தில் தேவனுடைய ஊழியர் மேல் இருந்த கண்ணியம், அவர் மேல் இருந்த ஒரு மரியாதை, பரிசுத்தவான்களுடைய பாதங்களுக்கு பணிபடி ஊழியர் செய்து பரிசுத்தவான்களின் மூலமாய் தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை தடையில்லாமல் பெற்று கொண்டிருந்த அந்த அருமை மகளுடைய இருதயத்தில் இப்பொழுது இருதயம் தூய்மையாகிறது. இருதயம் இப்பொழுது நஞ்சு கலக்குது, விஷம் கலக்குது. அந்த சகோதரி இருதயத்தில், ஐயோ இந்த மனுஷனை நல்லவன் நினைச்சிருந்தனே, இவன் இவ்வளவு மோசமானவனா அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி அப்படி ஊழியரை வெறுக்க தொடங்குகிறாள். அதிலிருந்து அப்படியே அவளுடைய வாழ்க்கையிலே நிறைய கஷ்டங்கள் வருது. எல்லையை தாண்டி வெளியே போய்விட்டாள். உன்னுடைய பாதுகாப்பு உன் தேவனிடத்தில், என் ஆண்டவருடைய ஊழியத்தில் இருக்கிற போது தான். அல்லேலூயா. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கேதான் என் ஊழியக்காரன் இருக்கிறான். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கேதான் என் ஊழியக்காரன் இருக்கிறான். என் ஊழியக்காரனிடத்தில் கர்த்தர் இருக்கிறார். அவரை பற்றி குறை சொல்கிற மாதிரி இருந்தால் சிஸ்டர் தயவு செய்து என் கூட பேசாதீங்க, உங்கள் வாய்க்கு காவல் வையுங்க, என் இருதயத்தை களங்கம் பண்ணிடாதீங்க. அருமையான தேவ பிள்ளைகளை இப்படி சொல்லி அவர்கள் அப்படிப்பட்டவர்களை வெளியே தள்ளி கதவை சாத்த வேண்டும். நம்முடைய அப்படிப்பட்டவருடைய வார்த்தைகள் உள்ளே வந்திருந்தால் அந்த வார்த்தைகளை பிடுங்கி வெளியே எறிந்து விட்டு களங்கமில்லாமல் கர்த்தரை நம்பி வாழும் என் தேவ மனுஷன் மேல் சொல்லப்படும் எந்த குறை நான் கேட்க மாட்டேன். அல்லேலூயா. நீங்கள் அப்படி இருந்து பாருங்க, உங்களுக்கு தேவ ஊழியர் மேலே இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு வந்தே தான் தீரும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆகவே ஸ்தோத்திரம். உங்கள் ஊழியர்களை களங்கப்படுத்த விடாதீங்க, உங்கள் மனசில் தூய்மையாக வச்சுக்குங்க. அப்பொழுது இந்த சர்ச்சில் தினம் அற்புதம் நடந்துகிட்டு தான் இருக்கும். இங்கே இருக்கிற ஊழியக்காரனை கெடுத்துவிட்டு, வசனத்தை கெடுத்து, மனசை கெடுத்துக்கிட்டு, யாரோ ஒருத்தருக்கு மேலே நம்பிக்கை வச்சு கார் எடுத்துக்கிட்டு அங்கே போய்கிட்டு வந்துக்கிட்டு காணிக்கை எழுப்பிட்டு இருந்தால் சரியாயிருமைங்கிறது சரியான விசுவாசம் இல்லை. நீ உன் வீட்டில் முதல்ல உன்னுடைய உத்தமத்தை காட்டு. அல்லேலூயா. உன் வீட்டை மதி, உன் ஊழியனை நீ மதி.
தான் சொந்த புருஷனுக்கு மரியாதை கொடுக்கறதில்ல. ஆனால் என்ன செய்யுது, வேற ஒரு புருஷனை மதிச்சிட்டு இருந்தா உன் புருஷன் எப்படி உன்னை நேசிப்பான்? தேவ பிள்ளைகளே, ஒரு ஊழியர்கள் ஒருவேளை உங்களை ஃபோன் பண்ணி கேட்கல, விசாரிக்கல அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுருங்களேன், பாஸ்டர் ஏதோ உங்களுக்கு எனக்கு கொஞ்சம் தூரமாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால தான் கூப்பிட்டேன், ஒரு ஜெபம் பண்ணுங்க, பேசுங்களேன். எவ்வளோ காரியங்கள் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, எனக்கு தெரியாமையே ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போயிடுறீங்க, பெட்லையெல்லாம் இருந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்த பிறகு சொல்கிறீங்க. முன்னெல்லாம் அப்படி இருக்க மாட்டீங்க, உடனே சொல்லுவீங்க. ஒரு வீடு பார்த்தா உடனே கூப்பிட்டு சொல்லுவீங்க. ஊழியக்காரரை வச்சு தான் பால் காய்ச்சணும்னு நினைப்பீங்க. ஆனால் இப்போ எல்லாம் அப்படி இல்லை. நீங்களே போய் நீங்களே பால் காய்ச்சி நீங்களே சோறாக்கி பாஸ்டரை கூப்பிடுறீங்க. சரி, பரவாயில்ல, நம்ம விசுவாசிக்க வளர்ந்துட்டாங்கன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், வளர்ந்துட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் இந்த வளர்ச்சி சரியில்லை. இந்த வளர்ச்சி ஒரு நாள் என்ன செய்யும், உங்கள் ஊழியரை இல்லாமலேயே நாங்கள் வாழ்ந்து விட முடியும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் நீங்கள் உங்களை கொண்டு வந்துடும். எல்லாமே செய்யலாமே. புலோமினா சிஸ்டர் சொன்னாங்க, எங்கள் வீட்டில் ஒவ்வொரு காரியத்திலும் இந்த தேவ மனிதன் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லையே சொல்லுவோமா? ஒவ்வொரு காரியத்திலும் நான் கூட இருந்தேன், ஒவ்வொரு காரியத்திலும் நான் கூட இருந்தேன். 500 அடி போட்டாங்க போரு, தண்ணியே வரல. போருக்காரனே நிறுத்திடலாமா அப்படின்னு யோசிக்கிறான். இன்னொரு 50 போட்டுச்சு, இன்னும் தண்ணி வரல. இன்னொரு 50 போட்டுச்சு, இன்னும் தண்ணி வரல. அப்படியே சிஸ்டர்லாம் பரிதபிக்கிறாங்க, அப்படியே திணறாங்க. நாங்கள் கைகளை உயர்த்தி கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அடுத்த இன்னொரு 50 அடி போட்டாங்க. ஒரு 650 அடியில் தண்ணி பிச்சுக்கிட்டு வந்துருச்சு. அலையில சொல்லுவோமா, தண்ணி பிச்சுக்கிட்டு வந்துருச்சு. இன்றைக்கி அந்த ஏரியாவில் எந்த வீட்டில் கூட தண்ணி வற்றிடும். சிஸ்டர் வீட்டில் தண்ணி வற்றவே வற்றாது, எப்பொழுதும் தண்ணி இருக்கும். எல்லா சூழ்நிலையிலும் நான் கூட இருந்தேன் அந்த வீட்டினுடைய வளர்ச்சிக்காக. எனக்கு தெரியும், ஒரு குக்கர் வாங்கினா கூட என்னை கூப்பிடுவாங்க, பாஸ்டர் இதுக்காக ஜெபம் பண்ணி கொடுத்துட்டு போங்க, நீ ஜெபம் பண்ண பிறகு நான் அடுப்புலேயே வைப்பேன்பாங்க. ஆனால் இப்போ விசுவாசிகள் மாறிக்கிட்டு வராங்க, பரவாயில்ல. ஆனால் ஸ்தோத்திரம், ஊழியரை எப்பொழுதும் குற்றப்படுத்தாத இருதயத்தில் செஞ்சீங்கன்னா சந்தோஷம். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் ஆசிரியர் போகிறாங்க. ஒருவேளை நான் உங்கள் வீட்டுக்கு தேடி வரலைன்னா கூட ஃபோன் இருக்குல்ல, ஃபோன் மூலமாக கூட பாஸ்டர் ஒரு ஜெபம் பண்ணுங்களேன். எப்பொழுதும் தேவனுடைய ஊழியக்காரோடு இணைந்தே இருக்க பாருங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஆசீர்வாதம். உங்கள் வீட்டில் கரைபடாத ஒரு இருதயம், உங்களை உயர்த்தும் ஒரு சுத்தமான இருதயம் இந்த தேவ மனுஷனுக்கு தான் இருக்குது. ஏன்னா தேவனுடைய இருதயம் இங்கே வச்சிருக்கிறேன் கர்த்தர். நீங்கள் குசு குசுன்னு பேசினா கூட எனக்கு தெரிஞ்சிடும். பிரசங்கியில் சொல்லியிருக்குது, உன் தீர்க்கதரிசிக்கு, உன் ஊழியக்காரனுக்கு, உன் அதிபதிக்கு விரோதமாக நீ பேசுனீங்கன்னா, நீ இருட்டுக்குள்ளே பேசுனா கூட அதை ஊர்க்குருவி, ராத்திரியில் சுற்றுதில் ஊர்க்குருவி அது கேட்டுட்டு போய் அவங்ககிட்ட சொல்லிடும். அதனால் மனசால் கூட என்ன செய்யக்கூடாது, சபையை குறித்து ஆண்டவரை குறித்து தீது சொல்லக்கூடாது. அப்படி இருந்து பாருங்க, தேவன் உங்களோடையே தான் இருப்பார். அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், தேவன் ஆசாரியோட உதடுகள் அறிவை காக்க வேண்டும், அவருடைய வாயிலிருந்து கர்த்தருடைய வசனத்தை ஜனங்கள் கேட்பார்களே. அப்படி நம்பிக்கையோடு இருந்து என்னை ஒரு தட்டு தட்டுங்க, உங்களுக்கு வேண்டிய வார்த்தைகள் அப்படியே சரமாரியாக வரும். உங்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தைகள், தேவ வார்த்தைகள், பிரசன்னம், தீர்க்க தரிசனம் வரும். அப்படியே நடக்கும். அது இதெல்லாம் தேவன் நம்ம ஆசீர்வதிப்பாக இருப்பதற்கு, சுகம் பெறுவதற்கு தேவன் வைத்திருக்கிற வழிகள். இன்னும் கொஞ்சம் இருக்குது, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சொல்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இனிமேல் வாரம் சுகம் அளிக்கும் ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கண்களை மூடுங்க பார்ப்போம், ஒரு ஜெபம் பண்ணிடலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த அருமையான காலை வேளையில் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் சுகம் தரும் தெய்வன், நானே உன் பரிகாரி என்றவர், நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தவர், எங்கள் மத்தியில் நீர் அசைவாடி கொண்டிருக்கிறீர். இப்பொழுதும் தேவனே, இந்த திருச்சபையில் வியாதிப்பட்டவர்கள், பலவீனப்பட்டவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இப்பொழுது தொடுவாராக. ஒவ்வொருவருடைய சரீரத்திலிருந்தும் அந்த வியாதிகளை நான் கடிந்து கொள்கிறேன், பலவீனங்களை நான் கடிந்து கொள்கிறேன். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தின் வல்லமையால் பொல்லாத பிசாசை உன் கரத்தை எடு என்று கட்டளையிடுகிறேன்.
தேவ பிள்ளைகளை விட்டு விலகி போ வெளியே. கர்த்தருடைய சுகமளிக்கும் வல்லமை